நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை கேரட் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம மேகி இப்பி இந்த மாதிரி மைதாவில் செஞ்ச நூடுல்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான நூடுல்ஸ் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஒரு கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 பீன்ஸு, பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸு, ரெட் கலர் கேப்சிகம், வெள்ளைப்பூடு, பச்சை கலர் கேப்சிகம், ஒரே ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த நூடுல்ஸை போட்டுருவோம். இந்த நூடுல்ஸ் எடுத்து நம்ம வேக போட்டுக்குவோம். இப்போ இந்த நூடுல்ஸ் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ இந்த நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. ஏன்னா கோதுமைன்றனால அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அதனால் இது மாதிரி ஆயில் சேர்த்துட்டோன்னு சொன்னோம்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, அப்படியே நீல வாக்கில் இருக்கும், நம்ம கடையில் செய்கிற மாதிரியே. இப்போ நூடுல்ஸு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் அப்படியே போட்டுடணும். அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக அப்படியே பிசு பிசுப்பு இல்லாமல் கிடைக்கும். அடுப்பில் கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வேக வச்சு அதை பச்சை தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். எப்படி உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு தூள் போட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம். இப்போ வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்குவோம். கேரட்டையும் நல்லா 2 வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பீன்ஸு கேரட்டு வதங்குறதுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குவோம். சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காண்டி தான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்குவோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் ரெண்டையுமே சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு வதக்கிடுவோம். இது கூட காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸை அதோட சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுருவோம். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு பரட்டி விட்டுருவோம். கூடவே மசாலா அதையும் ஆட் பண்ணிக்குவோம். நூடுல்ஸ்லேயே பாக்கெட்டில் இருக்கிற மசாலா, அந்த மசாலா தான். அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இதை இன்னொரு அடுப்பில் மாற்றிக்குவோம். இப்போ இந்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். இது எதுக்குன்னா எக்கு பொரிக்கிறதுக்காண்டி. இது கூட ஒரு முட்டையை பற்றி ஊற்றிக்குவோம். இந்த முட்டையோட ஒயிட்டு தான் போட போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குவோம்.
நல்லா கிளறி விட்டுக்கணும். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா குட்டி குட்டியாக பொரியல் மாதிரி பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை இறக்கிடுவோம். இப்போ நம்ம முட்டையை பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த நூடுல்ஸோடு சேர்த்துக்குவோம். ஒரு கிளறி விட்டுருவோம். நூடுல்ஸு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.